ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறது அப்படி அதுக்கான வீடியோஸ் தான் இது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சேனலில் சொல்லியிருந்தேன், நான் ப்ரௌனி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அந்த வீடியோக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஆர்டர் நிறைய வந்ததுனால நான் அதை பண்ணிட்டு இருக்கிறனால என்னால் ரெகுலராக வீடியோ எடுத்து போட முடியலை. சரி, இன்றைக்கி நான் முட்டை மிட்டாய் செய்யும் போது சரி நம்ம வீடியோ எடுத்து போடலாம் அப்படி எடுத்த வீடியோ தான் இது. நான் ஒரு 1/4 கிலோ முட்டை ரெசிபி செய்யலாம், முட்டை மிட்டாய் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியாவில் இது செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு நான் என்னென்ன மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு அதை ஃபுல்லாக நல்லா ஸ்வீட்டே போடாமல் பால்கோவா மாதிரி நான் செஞ்சு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம அடுப்பில் கிண்டிகிட்டே இருந்தால் அது கொஞ்சம் நேரம் ஆகும், அது கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். ஆனால் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது அடியிலெல்லாம் பிடிச்ச ஒரு மாதிரி ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். ஸ்வீட் போடாமல் இருக்கிற பால்கோவா நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 200 கிராம் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். நான் அந்த பால்கோவா எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சுகர் ஒரு 160 கிராம் சுகர் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டு. அதை அதோடு ஆட் பண்ணி நான் கொஞ்சம் கிண்டிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நம்ம ஒரு 1/4 டம்ளர் பால் எடுத்து 10 பாதாம் பருப்பு நைட்டே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதோட தொலியை உரித்து அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இதில் ஆட் பண்ணி கிண்டிக்கலாம். பட் நான் இன்றைக்கி அது போடலை. நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் பாதாம் பருப்பு என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடாதனால இதுக்கு பதிலாக நான் ஒரு 1/4 டம்ளர் பால் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா வேறு ஒன்றும் பண்ணலை. ஆட் பண்ணி நல்லா கிண்டிட்டு இதில் 3 முட்டை சேர்க்கணும். 3 முட்டையை நான் ஒவ்வொன்றா தனித்தனியாக ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, சர்க்கரையோடையே ஒரு 4 ஏலக்காவை பொடி பண்ணி அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் ஸ்மெல் கொடுக்கும், நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஃபுல்லாக கிண்டிகிட்டே முட்டையெல்லாம் ஊற்றி நல்லா ஃபுல்லாக எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா கிண்டி முடிச்ச உடனேயும் இதில் நெய் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய் 50 ml நான் வாங்கினேன். நான் 1/2 கிலோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் நான் 1/4 கிலோ ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கலான்னு ஒரு 1/4 கிலோ மட்டும் தான் நான் செய்கிறேன். அதனால நான் அதில் ஒரு 25 ml மட்டும்தான் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். மீதி ஆயில் அதில் தான் இருக்குது. அதை நெய் ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணால் அது கொஞ்சம் லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணோம், ஒரு அடுப்பில் வச்சு நம்ம அதை கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணோம் அப்படின்னா, ஹீட் பண்ணி நம்ம கொஞ்சம் கை விடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் லைட்டாக அப்படியே இறுக ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனேயும் கொஞ்சம் நல்லா இறுகி கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆயிடும். அதுக்குள்ளே நான் ஓவனை 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நம்ம ஊற்றி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோன்னா சுவையான முட்டை மிட்டாய் ரெடி ஆகிடும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.